எஜிப்ட், எஜிப்டியன்ஸ் இவங்கள பத்தி கேட்கும்போதே நமக்கு மம்மி, அவங்களோட கட்டிடக்கலை, கிளியோபாட்ரா, மர்மங்கள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதையும் தாண்டி அவங்கள பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல சிலவற்றை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது அறிவு வாசல். உங்கள் வாசலை தேடி வரும் அறிவு. இன்னைக்கு நம்ம கோல்கேட் நல்லா இருக்கா, க்ளோஸ்அப் நல்லா இருக்கான்னு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எதுவும் இல்லாத அந்த காலத்திலேயே அவங்க டூத் பேஸ்ட் தயார் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, மரத்தில் உள்ள பிசினை எடுத்து அதில் முட்டை ஓடையோ இல்லை சாம்பலையோ இல்லை விலங்கினங்களோட கால் கொழும்பை நல்லா பொடி பண்ணியோ மிக்ஸ் பண்ணி அதை டூத் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயமா அந்த காலத்திலே பேசப்பட்டிருக்கு. டெசர்ட்ன்றது எப்படி உருவாச்சு? கடல் ஒரு காலத்துல சூழ்ந்திருந்த ஒரு பகுதி வற்றி அது காணாம போகும்போது அதுதான் டெசர்ட்டா உருவாச்சு. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. இந்த மாதிரி இருக்கும்போது இஜிப்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு டெசர்ட். இந்த டெசர்ட்ல பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈக்கள் கொசுக்களோட தொல்லையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ராஜாக்கள், அதாவது அங்கே உள்ள ராஜாக்கள் பாரோ ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாரோ ராஜாக்கள்ல பெப்பி டூ அப்படின்றவருக்கு சுத்தமாக ஈக்கள்னாலே பிடிக்காது. இதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தங்களோட வேலையாட்களை கூப்பிட்டு அவங்க மேலே தேனை ஃபுல்லாக தடவி நிற்க வச்சிருவாராம். அப்படி நிற்க வைக்கும்போது இந்த ஈக்கள் கொசுக்கள் அட்ராக்ட் செய்யப்பட்டு அவங்க மேலே உட்காந்து இவர் தப்பிச்சுக்குவாராம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. கிளியோபாட்ரா உலகத்திலே அழகான ஒரு ராணி. இவங்க ஒரு எஜிப்டியன் ராணி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிதான் கிடையாது. இவங்க மாசிடோனியா அப்படின்னு ஒரு கிரீக் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க குடும்பமாக அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே இஜிப்டுக்கு 300 வருடங்களாக இஜிப்டை தன்னோட காலுக்கடியில் வச்சுருந்தாங்க. எஜிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம கண்ணு முன்னாடி வருது இந்த பிரமிடுகள் தான். இது எதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மம்மிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக மட்டும் கிடையாது. கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படின்றது ஒரு டோம் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் சூரியன் அது மேலே பட்டு எப்படி நிழல் கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அந்த டைம் அண்ட் காலம் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை சோலார் கிளாக்குன்னே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடுகளில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருச்சா, இல்லை குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கா, கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் தேனும் கலந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். இதை எஜிப்டியன்ஸ் அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஊன்ஸுக்கு அதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா, இந்த ஹனியை, அதாவது சுத்தமான பியூரான இந்த காலத்தில் கிடைக்காத அரிய வகையான தேனீக்கள் மூலயமா சேகரித்து அதை ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சமாதான ஒப்பந்தம் அப்படின்றது இந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தங்களோட பக்கத்து நாடான ஹிட்டைட்ஸ் அப்படின்றவங்க கிட்ட வணிக வகையான பிரச்சனைகள் இருந்ததுனால ஒரு பேட்டில், அதாவது போர் ஒன்று நடந்துச்சு. இந்த போருக்கு பேர் காதேஷ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த போரை முடிச்சுட்டு இவங்க ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. இனிமே உங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள சைன் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோவும் பண்ணாங்க. எஜிப்டியன்ஸ் மம்மிஃபை பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, இறந்து போன ஒரு உடலை எடுத்துக்கிட்டு அவங்கள சுற்றி நறுமண தைலங்களும் ஆயுர்வேத பொருட்களையும் வச்சு துணியால் சுற்றி உள்ளார வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த உடம்பு அழியாமல் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கே தெரியும், எஜிப்டியன்ஸ் பூனைகளை கடவுள்களாக வழங்குவாங்க. இது பூனைகளுக்கு மட்டும் அவங்க பண்ணலை, பூனைகளுக்கு, முதலைகளுக்கு, பறவைகளுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் பண்ணாங்க. எஜிப்டியன்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, 3000 கடவுள்களுக்கு மேலே கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதில் முக்காவாசி கடவுள்கள் விலங்கினங்களை சேர்ந்தது தான். அதாவது நாய், பூனை, முதலை இந்த மாதிரி. அதில் ஒரு நாய் கடவுளான ஒரு கடவுளுக்கு அவங்க ஸ்டார்ஸை இணைச்சி வானத்தில் ஒரு ஸ்டாரை நம்பினாங்க. அதோட பிரதிபலிப்பா சீரியஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார். இதை வச்சு ஒரு கேலண்டர் உருவாக்குனாங்க. 365 நாட்கள் உள்ள அந்த கேலண்டரை மிகவும் பிரசித்தியாக அவங்க நம்பினாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற
கேலண்டர் கூட வந்து நம்ம டிசைன் பண்ணதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எஜிப்தியன்ஸ் தாடியை ரொம்ப நம்புவாங்களாம். அவங்க வந்து தன்னோட தாடியை பராமரிக்கிறதுலேயே நிறைய டைம் செலவிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, தாடி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து பெருமை வாய்ந்தவங்கன்னு தங்களை தாங்களே நினச்சிக்குவாங்களாம். இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஆண்கள் இந்த மாதிரி நினச்சா பரவாயில்ல, பெண்களும் இதை நம்பி அவங்களும் தங்களுக்கு வந்து ஒட்டு தாடி வச்சுட்டு அலைவாங்களாமா. இது எந்த அளவுக்கு ஒரு காமெடியான செயலாக இருக்குது பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில மூளை மிகப்பெரிய பங்க வந்து நம்மளுக்கு குடுக்குது. அது யோசிக்கிற திறனை வந்து நம்ம முழுவதுமா நம்புவோம். நம்ம மனசு என்ன சொல்லுதுன்றது நம்ம குறிக்கிறது நம்ம மூளைய தான் குறிப்போம். ஆனா, எஜிப்டியன்ஸ் என்னன்னா நம்ம மூளைய நம்ப மாட்டாங்க. நம்ம உடல்ல உள்ள மூளை நமக்கு நல்லது சொல்லாது அப்படின்னு நெனப்பாங்க. இதனால அவங்க என்ன அப்படின்னா, தங்களோட மனசு அதாவது இருதயம் அதுதான் நமக்கு சில விஷயங்கள சொல்லுதுன்னு நம்பி, அது என்ன சொல்லுது அப்படின்றத தான் வந்து முக்கியமா நெனச்சு அதுக்கு தான் சரியான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கலாம். இல்ல ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களா கூட இருந்திருக்கலாம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு மாறுதலான கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் புதுசா நீங்க கத்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபேமிலிஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாசலை தேடி வரும் நான்.